1 இடம் மீராவின் வீடு. நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். நீங்களும் கிளம்பிட்டீங்களா? நானும் கிளம்பிட்டேன். நான் வேணா போற வழியில் உன்னை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிடவா? சரிங்க. நம்ம ஈவினிங் வரதுக்கு லேட் ஆகும். அதுக்கு நம்ம பொண்ணு யாரு பார்த்துப்பா? எவனா பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு போயிடலாம். சரிங்க. மீரா, நானும் அப்பாவும் வரத்துக்கு லேட் ஆகும்மா. ஈவினிங் நீங்க அங்கிள் வீட்டுல இருக்கியா? சரிங்கம்மா. காட்சி 2 இடம் மீராவின் பள்ளி வகுப்பறை. மார்னிங் மிஸ். நான் நேற்று சொன்ன திருக்குறள் மனப்பாட பாட்டு எல்லாரும் படிச்சுட்டு வந்தீங்களா? சங்கீதா எனக்கு சொல்லு. நீரின்றி அமையாது உலகின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க. மீரா நீ எனக்கு சொல்லு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. எல்லாரும் மீரா கிளாப் பண்ணுங்க. சங்கீதா நீ எனக்கு சொல்லு. எப்படி மிஸ் என் பாட்டு ஃபயர் ஆச்சா? என்ன ஃபயர்? 4 வரி மனப்பாட பாட்டு. அது உனக்கு மண்டில எல்லாம் சினிமா பாட்டு என்ன கேக்குது? கை காட்டு. ஒழுங்கு மறுக்கே முட்டி போடு. சாரி மிஸ். நாளைக்கு திருக்குறளை நீ 100 தடவை எழுதிட்டு வர. எல்லாரும் நாளைக்கு மனப்பாட பாட்டு ஒழுங்கா தெளிவா படிச்சுட்டு வரீங்க. Thank you ஸ்டூடண்ட். மீராவின் பக்கத்து வீடு. காட்சி 3 இடம் மீராவின் பக்கத்து வீடு. நம்ம அப்பா அம்மா வர லேட் ஆகும்னு சொன்னாங்களே. நம்ம மாமா வீட்டுல தானே இருக்க சொன்னாங்க. சரி போவோம். என்னம்மா இங்க திடீர்னு வந்திருக்க? உங்க அப்பா அம்மா வந்து வேலைக்கு போயிருக்காங்க. வர லேட் ஆகுமா, அதனால உங்க வீட்டுல இருக்க சொன்னாங்க. சரிம்மா உட்காருமா. கையர் ரெடி. டிவி போட்டு விட்டு வரேன். நீ ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வர. உட்காருமா. கையெடு சொல்றாவடா. இதாம்மா ஸ்நாக்ஸ். தேங்க்ஸ் மாமா. இப்ப கை போடாம பாரு. தோல் மேல கை. என்ன தொடாதீங்க. நான் என்னம்மா பண்ணேன்? இல்ல நீங்க என்ன பேட் டச் பண்ணீங்க. நான் பார்த்தேன். நான் எங்க அப்பா அம்மாட்டே சொல்ல போறேன். சரிம்மா கோவப்படாதம்மா. சும்மா தான் கை போட்டேன். ஐயோ இப்படியே விட்டு அந்த பொண்ணு போய் அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாலும் சொல்லிடுவா. நம்ம வேணா இந்த வாட்ச் எடுத்துட்டு போயிட்டு அவ பேக்ல போட்டு அவளுக்கு திருட்டு போட்ட கட்டுற வேண்டிட்டான். நான் போயிட்டு வரேன் மாமா. என்னம்மா அவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்ட? எங்க அப்பா அம்மா வந்திருப்பாங்க. நான் போயிட்டு வரேன். சரிம்மா. காட்சி 4 இடம் மீராவின் வீடு. என்னாச்சுமா? எதுக்கு அழுவுற? நான் பக்கத்துல மாமா வீட்டுக்கு போகும்போது அழுவாத சொல்லுமா. மாமா திரும்பியாமா? இவன் வாட்ச திருட்டா? திரும்பியாமா? இல்லம்மா திருடலம்மா. இல்லைங்க எங்க பொண்ணு அந்த மாதிரிலாம் திருட மாட்டாங்க. இல்ல என் வீட்டுல வாட்ச காணோம் அதான் கேட்டேன். உங்க வீட்டுல வாட்சிக்கணும் எதுக்கு எங்க பொண்ணு கேக்குறீங்க? அவங்க வீட்டுக்கு வந்தா வீட்டுல தான் இருக்கோம். நீங்க உண்மையை சொல்லுமா. நான் திருடலம்மா. நீங்க வேணா பேக செக் பண்ணி பாருங்க. காட்டு பார்க்கலாம். பேக்ல வந்துச்சு. எனக்கு
தெரியாம உன் காட்டுக்கு எப்படி அந்த வாட்ச் வந்திருக்கோம்? இல்லப்பா என்ன நம்பப்பா நான் அதை எடுக்கவே இல்லப்பா. நாங்க உன்னை எப்படியா வளர்த்தோம்? இல்லப்பா எனக்கு தெரியாதுப்பா எப்படி வந்தேன்னு. திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டே இருக்க. அது எடுக்காம உன் ஆளுங்க எப்படி வந்திருக்கோம்? இல்லைங்க நான் உங்க வாட்ச் இனிமேட்டு எங்க பொண்ணு இந்த எல்லாம் பண்ண மாட்டாங்க பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. காட்சி 5 இடம் மீராவின் பள்ளி வகுப்பறை. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் மிஸ். என்ன சொல்லுமா மிஸ்? எங்கள் அப்பா அம்மா வேலைக்கு போயிருந்தாங்க மிஸ். வரத்துக்கு லேட் ஆகும். மாமா வீட்டில் இருக்க சொன்னாங்க மிஸ். வரும்போது மாமா என்னை பேட் டச் பண்ணுறாங்க மிஸ். என்ன சொல்கிற? அம்மா அப்பா கிட்ட சொல்லலையா? சொன்ன மிஸ். அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க மிஸ். உங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி நடந்திருக்கா? என்ன நடந்திருக்கு சொல்லுங்கம்மா. நீ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்காடி? இல்லடி. நம்ம எங்கன்னா வெளியே போலாமா? வீட்டுக்கே போலாமே. இல்ல நம்ம பீச்சுக்கு போயிட்டு அப்புறம் வெளியே போலாம். ஏமா யூடியூப் ஏவாமரமாக தானே? ஆமா அங்கிள். உங்களுக்கு என்ன எங்க வேலை பீச்சில்? ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சிட்டு வரோம் அங்கிள். உங்க கூட படிக்கிற பசங்களாம் வீட்டில் இருக்காங்க. நீ ஸ்பெஷல் கிளாஸ் இல்ல அங்கிள். அதனால பீச்சுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போலான்னு இருந்தோம். இருங்க உங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். வேணாம் அங்கிள் சொல்லிடாதீங்க அங்கிள். அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது. உங்க மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். வேணாம் அங்கிள். நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யறோம் அங்கிள். நான் சொல்றதை செய்றீங்களா? அப்போ உங்க ஃபோன் நம்பரை கொடுங்க. ஃபோன் நம்பர் இல்ல அங்கிள். அப்பனா இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இருக்கும்ல அதெல்லாம் என்ன கொடுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி ஒண்ணு இருக்கு. கொடுங்க. நான் எப்போ மெசேஜ் பண்றேனோ அதை ரிப்ளை பண்ணணும். நான் எங்க வர சொல்றேனோ வரணும். இதுதான் மிஸ் நடந்துச்சு எங்களுக்கு. வேற யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருக்கா? என்ன நடந்திருக்கு சொல்லுமா. மிஸ் நான் டெய்லி ஆட்டோ தான் மிஸ் போகிறேன். ஆட்டோக்காரங்க வந்து எனக்கு சாக்லேட் கொடுத்து பேட் டச் பண்ணாங்க மிஸ். திரும்பி சாக்லேட் கொடுத்தா நான் வேணான்னு சொல்லி பேட் டச் பண்ணி ஃபோன் நம்பர் தான் கேட்டார் மிஸ். நீங்கள் ஏன் இதை என்கிட்ட முன்கூட்டியே சொல்ல? இப்போ நான் என்ன பண்ணுறது? மிஸ் எனக்கு ஒரு ஐடியா மிஸ். என்ன ஐடியா சொல்லுப்பா. நம்ம ஸ்கூலில் தான் எல்லா இடத்துலையும் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குதுல்ல மிஸ் 1098. அது வேணால் கால் பண்ணி தகவல் சொல்லலாம் மிஸ். வெரி குட். சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரை பற்றி அதோட பயன்பாட்டை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன். நான் உடனே கால் பண்ணுறேன். ஹலோ சார், நாங்கள் வெங்கப்பாக்கம் ஸ்கூல்லேருந்து டீச்சர் பேசுகிறேன் சார். இங்கே சில குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். இதனால் நீங்கள் விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். மேடம் நீங்கள் சரியான நேரத்தில் வந்து தகவல் சொன்னீங்க. நாங்கள் குற்றவாளியை கைது செஞ்சுட்டோம். அவங்களுக்கு நிச்சயமாக தக்க தண்டனையை வாங்கி கொடுப்போம். இது சம்மந்தமாக பெண் குழந்தைகளுக்கு அறிகுறி வழங்குறதுக்கு சட்ட நிபுணர் செல்வி ஈழல் ஷைனி வராங்க. அவங்க போதுமான அளவுக்கு அறிகுறியை வழங்குவாங்க. மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் சிலவற்றை இங்கு நாம் பார்த்தோம். இவ்வாறு எவரேனும் உங்களிடத்தில் தவறாக நடந்து கொண்டால் பெண் குழந்தைகளாகிய நீங்கள் தயக்கமில்லாமல் உங்கள் பெற்றோரிடமாவது அல்லது ஆசிரியரிடமாவது உடனடியாக கூறிவிட வேண்டும். குழந்தைகள் உதவி எண் 1098 மற்றும் தேசிய உதவி எண் 112 ஆகிய இரண்டும் 24 மணி நேரமும் செயல்படும். இவ்வாறு துன்பத்தில் இருக்கும் குழந்தைகள் அழைக்கும் போது உடனடியாக உதவி செய்கிறது. பெண் குழந்தையாக நீங்கள் வீட்டிலும் பள்ளிக்கு வெளியேயும் அறிமுகமற்ற நபர்களுடன் உரையாட வேண்டாம். அவர்கள் கொடுப்பதை வாங்கிக் கொள்ளவும் வேண்டாம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகிய செயலிகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். இதில் உங்கள் போட்டோஸ் மற்றும் பயோடேட்டா